Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா உங்க வெஹிக்கிளுக்கு அது 2 வீலராக இருக்கட்டும் இல்ல 4 வீலராக இருக்கட்டும் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு போலீஸ் வந்து ஃபைன் போட்டுருக்காங்க. நம்ம வண்டி மேல வந்து ஃபைன் இருக்குது. அது எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ இந்த வீடியோல எப்படி உங்களுடைய ஃபைனை ஆன்லைன்ல ரொம்ப எளிமையா வந்து எப்படி கட்டறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா ஒரு மெத்தட் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படினு வந்து சொல்ல நிறைய பேர் ஈஸியா வந்து கட்ட முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா எப்படி இந்த ஃபைனை கட்டுறது அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ எப்படி வந்து பே பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்து கரெக்ட்டா உங்களுடைய ஃபைன் வந்து பே பண்ணிக்கங்க. சோ फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த ஃபைனை நீங்க வந்து மொபைல் மூலமாவோ அல்லது லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப் எது இருந்தாலும் ஈஸியா வந்து நம்மளால கட்டிக்க முடியும். அதற்கு உங்க Chrome browserல ஓபன் பண்ணிக்கங்க. இதுல ஜஸ்ட் நீங்க TN police fine அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. இப்போ சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லிட்டு இதுல ஹோம் பேஜை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த பேஜுக்கு வந்து வரலாம். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன் பெய்டு சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இ பேமெண்ட் ஃபார் டிராஃபிக் சலான் இருக்கும். இந்த ஆப்ஷனை வச்சு தான் நாம வந்து நம்ம வெஹிக்கிளுடைய ஃபைன் வந்து நம்ம பே பண்ண போறோம். சோ இந்த பேஜ்ல இப்போ வந்து புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூஸ் நிறையவே இந்த வெப்சைட்ல வந்து இருந்தது. சரியா வந்து நம்மளால வந்து ஃபைனை வந்து பே பண்ண முடியாம இருந்தது. அது மட்டும் இல்ல உங்களுடைய வெஹிக்கிள்ல மொபைல் நம்பர் இருந்தா மட்டும் தான் இந்த ஃபைனை வந்து பே பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ ரொம்பவே எளிமையா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மேல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சலான் நம்பர், வெஹிக்கிள், அதே போல DL நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சலான் நம்பர் பிளஸ் சேஸ் நம்பர் அல்லது இன்ஜின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 5 டிஜிட் போட்டாதான் உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை நம்மளால வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து டைப் பண்ணிட்டு நீங்க கெட் டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா என்னென்ன ஃபைன் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா அதை தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமே எளிமையா உங்களுடைய பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய வெஹிக்கிள்ல என்னென்ன ஃபைன் இருக்கு அதை எப்படி பே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க பேமெண்ட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல பெண்டிங் டிரான்சாக்ஷன் இல்லது ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பே பண்ணிட்டீங்க, டெபிட் ஆயிடுச்சு, அதை எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து நம்ம செக் வந்து பண்ணிக்கலாம். அதற்கு இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க பெண்டிங் டிரான்சாக்ஷன் இருந்தா இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல உங்க சலான் நம்பர் இல்லனா வெஹிக்கிள் நம்பரை போட்டுட்டு கீழே கேப்சா இருக்கும் அதை போட்டு கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே போல ஒருவேளை ஃபெயில்ட் ஆயிருந்தாலும் அதற்கான வெப்சைட்டும் அதையும் தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இது ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு உங்களுடைய சலான் நம்பர் அல்லது வெஹிக்கிள் நம்பரை போட்டுட்டு கேப்சா போட்டு கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து ஈஸியா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம பேமெண்ட் வந்து ஃபைன் வந்து பே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல் விஷயமா உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. கீழே கேப்சா இருக்கும், அந்த கேப்சாயும் கரெக்டா வந்து என்டர் வந்து பண்ணிக்கங்க. இதை வந்து போட்ட பிறகு கீழே கெட் டீடைல்னு இருக்கும், இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. இப்போ அந்த மாதிரி கேப்சா வந்து போட்டுட்டு கெட் டீடைல்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த டீடைல்லாம் வந்து வரும். நீங்க எவ்வளவு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல ஸ்டேட்டஸ்ல நீங்க இது வரைக்கும் எந்த பே பண்ணிருக்கீங்க, அது எதன் மூலமா பே பண்ணிருக்கீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க பே பண்ணீங்கன்னா ரிசிப்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ரிசிப்ட் இருக்கும், அதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் இருக்கும், சலான் நம்பர் இருக்கும். சோ சலான் நம்பர்னா இதுதான், இதன் மூலமாவும் உங்களால வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். சோ இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் எதனா பெண்டிங்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைன்றத அதை நீங்க ப்ரொசீட் வந்து பண்ணிருக்கீங்க, இப்போ வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்க வந்து வேற எதனா நீங்க பே பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பே நவுன் இருக்கும். இதெல்லாம் பே பண்ணாம இருக்கிற ஒரு சலான் நம்பர். சோ இப்போதைக்கு இது வந்து நீங்க வந்து பே அப்படிங்கறத கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. நீங்க எந்த மொபைல் நம்பர்னாலும் என்டர் வந்து பண்ணிக்கங்க. இப்போ சென்ட் OTP அப்படின்னு இருக்கும், சென்ட் OTP வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ OTP வந்த பிறகு அந்த OTP-யை என்டர் வந்து பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் மோட் டைப் பாத்தீங்கன்னா டைரக்ட் பேமெண்ட் SBI பேன்னு இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஐ அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க வந்து SBI மட்டும் தான் என்னால பே பண்ண முடியுமா அப்படி நிறைய வந்து பேர் கேட்பீங்க. சோ அப்படி கிடையாது, இந்த இடத்துல UPI-யும் இருக்கு. சோ இந்த இடத்துல UPI-யை நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய UPI வந்து போட்டுக்கலாம். இல்லனா QR ஜெனரேட் ஆகும், நீங்க அது மூலமாவே உங்களால பே பண்ணிக்க முடியும். சோ SBI மட்டும் தான் கிடையாது, எந்த பேங்கா இருந்தாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து இதற்கு தனியான சார்ஜஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ நான் SBI கிளிக் பண்ணிக்கிட்டேன். SBI கிளிக் பண்ண பிறகு 300 ரூபாய் பேமெண்ட் பிளஸ் இதனுடைய ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் அப்படிங்கறது பிடிக்கிறாங்க. இதுக்கு GST வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. இப்போ நான் வந்து SBI மூலமாவே பே பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு SBI அந்த மாதிரி எதுவும் இல்லனா
இந்த இடத்துல QR உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ QR கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QR வந்து ஷோ ஆகும். இது மூலிமா நீங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பே பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அது லோட் ஆகும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் வந்து பண்ணிடாதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடும். இப்போ இந்த சலான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. இதற்கான ரிசிப்ட் கீழே ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் ஒரு ரிசிப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதை நீங்கள் ஈஸியாக PDF-ஆக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைன் வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்ற ரீசனோட நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வந்து வெரிஃபைல இருந்துச்சுன்னா இதை வெரிஃபை பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸ் ப்ளீஸ் கிளிக் ஆன் ஓகே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேஜில் விட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் இஸ் அலௌட் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் செக் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பேஜில் உங்களால் வந்து ஈஸியாக வந்து செக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பெண்டிங் டிரான்சாக்ஷனை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெண்டிங் டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங் வந்து இருக்குது. ஸோ பேமெண்ட் வெரிஃபையை நான் வெரிஃபை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்னே தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கழிச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைமே கரெக்டாக வந்து பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கூட இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலில் போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டே நீங்கள் இதுக்கு ஆஃப்டர் ஒன் டேக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தான் பேமெண்ட்டை உங்களால் வந்து ஆன்லைன் மூலிமா எப்படி போலீஸ் வண்டிக்கு ஃபைன் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஈஸியாக இந்த ஆன்லைன் மூலிமா நீங்களே வந்து பே வந்து பண்ணிக்க முடியும். அதனால் பே பண்ணுறதுக்கு உங்கள் சலான் நம்பர் மட்டுமே இருந்தால் போதும். அதே போல் வெஹிக்கல் நம்பர் இருந்தால் போதும். நீங்கள் சேஸ் நம்பரோ இன்ஜின் நம்பரோ எதுவுமே வந்து தேவையில்லை. டேரெக்டாக இந்த பேஜ் மூலிமா உங்களால் வந்து ஃபைனை வந்து பே பண்ணிக்கலாம்.